Good evening, students. Rotational dynamics. இந்த சாப்டர்ல மேஜர் தியரி கண்டென்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் சுருக்கமா சொல்றது அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷனோட தியரி முடிச்சாச்சு. இதுவரையும் 35 ப்ராப்ளம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நாம 36வது ப்ராப்ளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். போன சாட்டர்டே கிளாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளாஸா இருந்தது. அதுலதான் இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்சியா பத்தி எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவை பத்தி நாம நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் மூமெண்ட் ஆஃப் இனர்சியானா என்ன அப்படிங்கிறது மென்டலா நம்மளால இமேஜின் பண்ண முடியாம இருக்கு. மென்டலா இமேஜின் பண்ண முடியாம ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி தான் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா இன்னும் நம்மளுக்கு பர்சனலா இருக்கு. ஸோ அதை மென்டலா இமேஜின் பண்ணிட்டோம்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியானா என்ன அப்படின்ட்டு மென்டலா இமேஜின் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம்குள்ள போறப்ப நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அப்படி பண்ணலைனாலும் ஒன்றும் பெருசா பிரச்சனை வராது. பட் எது படிச்சாலும் புரிஞ்சு நிதானமா கரெக்டா படிக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நாம பார்க்கணும். இப்போதைக்கு அதை பார்க்கணும். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கொஸ்டின் கரெக்டா ரீட் பண்ணணும். ஏன்னா போன கிளாஸ்லயே நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரிங்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிங்குக்கு ஆக்சிஸ் இங்க இருந்ததுன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா mr ஸ்கொயர்டு, இங்க இருந்ததுன்னா 2mr ஸ்கொயர்டு, இப்படி இருந்ததுன்னா mr ஸ்கொயர்ட் பை 2, இப்படி இருந்ததுன்னா 3mr ஸ்கொயர்ட் பை 2. இதே மாதிரி டிஸ்க்கு, ஸ்பியருக்கு, ராடுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் எப்படி வேக வேகமா எங்க ஆக்சிஸ் இருக்கோ அதுக்கு சூட்டபிளா ஆன்சர் சொல்றேனோ அதே மாதிரி நீங்க சொல்லணும். அப்படி சொல்ல முடியலனாலும் இந்த ஆக்சிஸை வச்சுக்கிட்டு, இதான் ஒரிஜினல் ஆக்சிஸ், இதை வச்சுக்கிட்டு இதுக்கு நாம பேரலல் ஆக்சிஸ் தியரம்னு ஒரு தியரம் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தோம். அந்த மாதிரி ஆன்சர் எடுக்கிற எபிலிட்டியாவது உங்களுக்கு ரைஸ் ஆகணும். ஒன்னு ஆக்சிஸை பார்த்து உடனே ஃபார்முலா சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் ஃபார்முலாவை வச்சு டூப்ளிகேட் ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தியரம் அப்ளை பண்ணணும், பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ணுமா, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ணுமா, அதையும் பார்த்து கரெக்டா நோட்டீஸ் பண்ணி அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். இனிமேல் எந்த கொஸ்டின்லையும் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவுக்கு ஃபார்முலா சொல்ல மாட்டேன். டிஸ்க், ரிங்கு, ராடு, ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. நாம 4 ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கோம். இந்த 4 ஸ்ட்ரக்சர் தான் ஹைலி இம்பார்ட்டன்ட். மித்த ஸ்ட்ரக்சர் ரேர் தான். இது எல்லாத்துக்கும் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஃபார்முலா ஃபார் தட் ஆக்சிஸ் என்னன்னு நீங்க தான் எனக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, அதை பார்த்தோம். இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ல வச்சு நீங்க கண்டுபிடிச்சோம் எனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுங்கிறதெல்லாம் இனிமேல் வர ப்ராப்ளத்துல சொல்லுவேன். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்சியா இனிமேல் ரோல் பிளே பண்ணும். ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ்ல மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஸ்ட்ரைட்டா அவங்க கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியாங்கிற டேர்ம் ரோல் பிளே பண்ணிருக்காது. இப்ப அடுத்து பார்க்க போற ஒரு 40-45 ப்ராப்ளம் 36ல இருந்து 70-75 வரையும் போவோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயும் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ரோல் பிளே பண்ணும். மூமெண்ட் ஆஃப் இனர்சியா வச்சே நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க ப்ராப்ளம் எழுதிக்கங்க. ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் மூமெண்ட் ஆஃப் இனர்சியானா என்னன்னு மென்டலா ஃபீல் பண்ற ஐடியாவை சொல்றேன். இந்த 1 or 2 ப்ராப்ளம்ஸ்லயே சாட்டர்டே கிளாஸ்ல என்ன நடந்துச்சு, ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்துருவோம். பார்த்தாவே சாட்டர்டே கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளியரா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணிக்கலாம்னா பிராக்டிகலா மென்டலா மூமெண்ட் ஆஃப் இனர்சியானா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ப்ராப்ளமா ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எழுதிக்கங்க. கொஸ்டின் நம்பர் 36. கொஸ்டின் நம்பர் 36. Find the radius of gyration. Find the radius of gyration of a disk of mass m, of a disk of mass m radius r rotating about an axis passing through the center of mass and perpendicular to the plane of disk.
கொஸ்டின் எழுதியாச்சாப்பா? கொஸ்டின் எழுதியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஸ்டின் எழுதியாச்சா? சரி, இப்ப கொஞ்ச நேரம் எல்லாம் கவனிங்க. ஒரு 2-3 ப்ராப்ளத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்த லெசனையும் ரீவைண்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கிறோம். நம்மள நாமளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த லெசனுக்குள்ள இன்வால்வ்மெண்டோட நுழையிற மாதிரி மாத்திக்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்க்கணும். நம்ம அப்படி ப்ராப்ளம் பார்க்காம வெறும் ரீவைண்ட் மட்டும் பண்ணோம்னா டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால இப்ப இந்த ப்ராப்ளத்துல அவங்க ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா ஒரு டிஸ்க்கு கேட்டிருக்காங்க. முதல்ல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிற அந்த டேர்ம் எங்க நாம படிச்சோமோ நான் அந்த தியரிக்கு போறேன். நான் எலாபரேட் தியரிக்கு போகாம சுருக்கமான தியரிக்கு போறேன். இங்க பாருங்க. சோ என்னோட டைட்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆட்டம் மாதிரியான சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இதான். இதுல எம்ங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் தட் ஸ்மால் பார்ட்டிகல். ஆறுங்கிறது என்ன அப்படின்னா அந்த பார்ட்டிகளுக்கும் அந்த பார்ட்டிகல் ரொட்டேட் ஆகுறப்போ ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரும். அதுக்கு பேர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்ட்டிகல் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது ஆர். இது ஸ்மால் பார்ட்டிகளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரிஜிட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதான் சமேஷன் MARI ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சுங்கிறதுலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற தியரியில படிச்சாச்சு. போன தேர்ஸ்டே கிளாஸ், போன சாட்டர்டே கிளாஸ்ல எல்லாம் நம்ம சூப்பரா இதை ரீவைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதனால நாம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாவே போதும். திருப்பி ரொம்ப பழசுக்குள்ள போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த சமேஷன் MAR ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி சில லாஜிக்ஸை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி சால்வ் பண்ணா எனக்கு MK ஸ்கொயர்னு வரும். இதுல கேபிட்டல் Mங்கிறது மாஸ் ஆஃப் தட் ரிஜிட் பாடி, Kங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்ப ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் K, இந்த டேர்ம் இருக்கிற ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு மட்டும்தான் இந்த MK ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலால தான் K இருக்கு. அப்ப ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் உங்க ப்ராப்ளத்துல எப்ப கேட்டாலும் நீங்க I = MK ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ங்கிற இந்த டேர்ம் இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எனி ரிஜிட் பாடி. இங்க எழுதி இருக்கிற இந்த ஃபார்முலா டிஸ்க், ஸ்பியர், ஒரு இரகுலர் ரிஜிட் பாடி, ரெகுலர் ரிஜிட் பாடி, ராடு, ரிங் அப்படின்னு எந்த ரிஜிட் பாடி சொன்னாலும் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சில சயின்டிஸ்டுக்கு இது பிடிக்கல. ராடுக்கும் இதே ஃபார்முலா தான், ரிங்குக்கும் இதே ஃபார்முலா தான், டிஸ்குக்கும் இதே ஃபார்முலா தான், ஸ்பியருக்கும் இதே ஃபார்முலா தான் அப்படிங்கறத அவங்களால டாலரேட் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பேஸா வச்சுக்கிட்டு அதர்வைஸ் இதை அப்டேட் பண்ணி இப்படி எழுதலாம். சமேஷன்னா ரிப்பீட்டட் அடிஷன், ரிப்பீட்டட் அடிஷன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல், மல்டிப்ளிகேஷனோட ஹையர் வெர்ஷன் தான் இன்டகிரேஷன். அதனால சமேஷனை இன்டகிரேஷன் ஆகும், ஆர் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஆகும், எம் டிஎம் ஆகும் மாத்திக்கிட்டாங்க. இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிஜிட் பாடிக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அதை சிம்பிளிஃபை பண்ணி இது எழுதியாச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் எனி ரிஜிட் பாடி, எல்லா பாடிக்கும் இது அப்ளிகபிள். So that not interested, most of the scientists are not interested with this formula. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலானா எங்களுக்கு பிடிக்கல, அது வேணாம், அது வந்து அனலைஸ் பண்றதுக்கு நல்லா இல்ல, எங்களுக்கு ராடுக்கு தனி ஃபார்முலா வேணும், ரிங்குக்கு தனி ஃபார்முலா வேணும், டிஸ்க்கு தனி ஃபார்முலா வேணும் அப்படின்ட்டு இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இதையோ யூஸ் பண்ணி ராடுக்கு என்ன, ரிங்குக்கு என்ன, டிஸ்க்கு என்ன, ஸ்பியருக்கு என்ன அப்படிங்கிறது நாம போன கிளாஸ் கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நான் நேரா என்ன பண்றேன்னா டிஸ்க்கு போயிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ராடு பார்த்தோம், அப்புறம் ரிங் பார்த்தோம், அப்புறம் டிஸ்க் பார்த்தோம். இப்ப நான் நேரா டிஸ்க்கு போயிடுறேன். இதான் டிஸ்க். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்குலர் டிஸ்க், மாஸ் M, ரேடியஸ் R. ஒரு டிஸ்க் வரைஞ்சிருக்கேன். இந்த டிஸ்கோட மிட் பாயிண்ட்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகுற ரெஃபரன்ஸ் லைன் அதே நேரத்துல இந்த டிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது இது டிஸ்க்,
சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகுற ஆக்சிஸ் இப்படி இருக்கணும். இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு தான் இது சுத்தணும். இந்த லைனுக்கு பேர் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதுதான் ஒரிஜினல் ஆக்சிஸ். ஒரிஜினல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகும். அதே நேரத்துல அந்த மாஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த ஒரிஜினல் ஆக்சிஸ் வழியா பாஸ் ஆகுற ஆக்சிஸ்க்கான மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். ரிங்குக்கும் ராடுக்கும் டெரைவ் பண்ணி காமிச்சேன். டிஸ்க் ஸ்பியருக்குலாம் வேணா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மெமரைஸ் பண்ணிக்கலாம். மெமரைஸ் பண்ண அந்த ஆன்சர் தான் mr²/2. சப்போஸ் ஆக்சிஸ் இங்க இல்லாம இப்ப வரைஞ்சிருக்கிற டயக்ராம் படி இங்க இல்லாம இங்க இருந்ததுன்னா, ஆக்சிஸ் இங்க இல்லாம இங்க இருந்ததுன்னா அப்ப என்ன ஃபார்முலா? பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம். அதுதான் நான் உங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன்னா டெரைவ் பண்ணி காமிச்சேன். சாரிப்பா, ஆக்சிஸ் வந்து இங்க இல்லாம இங்க இருக்கு பாருங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வயா எட்ஜ் பர்பெண்டிகுலர் டு டிஸ்க். பாருங்க, எட்ஜ் வழியா பாஸ் ஆகுது, டிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்ப நான் இந்த அட்டையில கூட வச்சு காமிச்சேன். இதுக்கு நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்திருப்போம். இந்த தியரம் மறந்துடுச்சு, ஐயோ குழப்பமா இருக்கு அப்படின்னா பயப்பட வேணும். இப்ப நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராப்ளத்துல இதை அப்ளை பண்ணி தான் ஆன்சர் எடுப்பேன். ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன். அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து காமிக்கிறேன். அதே மாதிரி ஆக்சிஸ் இங்க இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஆக்சிஸ் வந்து டயாமீட்டர் வழியா பாஸ் ஆனா எப்படி இருக்கும்? ஆக்சிஸ் டேஞ்சன் வழியா பாஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும்? அந்த இதான ஒரிஜினலுக்கு மட்டும் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிட்டு மித்ததுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்முலாவை எய்தர் பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஆர் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வச்சு புரிஞ்சு படிச்சிருக்கும். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்சியாங்கிறது நிறைய ஃபார்முலாவை வச்சிருக்கிற ஒரு டேமா இருக்கு. ஃபார் எனி ரிஜிட் பாடி mk². அந்த ரிஜிட் பாடி டிஸ்கா இருந்தா வேற ஃபார்முலா. அந்த டிஸ்க்குக்கே ஆக்சிஸ் இங்க இல்லாம இங்கேயோ இல்ல இங்கேயோ இருந்ததுன்னா ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் ஃபார்முலால மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ரெஸ்ட்ரிக்ட் ஆக மாட்டேங்குது. இதே ரிங்னா டோட்டலா எல்லா ஃபார்முலாவும் மாறும். ஸ்பியர்னா திருப்பி டோட்டலா எல்லாமே மாறும். ஸோ அதனால என்ன டிவைஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்ட்ரக்சர், என்ன சாலிட் பாடி அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன ரிஜிட் பாடி சொல்லியிருக்காங்க, என்ன ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம மெமரியில இருக்கா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரிதான் நீங்க மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவை ஹேண்டில் பண்ணணும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 36. இதுல அவங்க வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா டிஸ்க்கு. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டாங்கன்னாவே நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அன்டவுட்டட்லி வேற எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்தாவோ கேட்டாவோ இதை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படி டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஃபார்முலாவை நீங்க இங்க எழுதணும் அப்படின்னா ஆக்சிஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சிஸ் எங்க இருக்கு பாருங்க. ஆக்சிஸ் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் டிஸ்க். அப்படின்னா என்ன ஆக்சிஸ்னா இந்த ஆக்சிஸ். சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்கும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா பாஸ் ஆகுது. இது ஒரிஜினல் ஆக்சிஸ். டிஸ்கோட ஒரிஜினல் ஆக்சிஸ் ஃபார்முலா, ரிங்கோட ஒரிஜினல் ஆக்சிஸ் ஃபார்முலா, ஸ்பியரோட ஒரிஜினல் ஆக்சிஸ் ஃபார்முலா, ராடோட ஒரிஜினல் ஆக்சிஸ் ஃபார்முலா, சிலிண்டரோட ஒரிஜினல் ஆக்சிஸ் ஃபார்முலாலாம் நீங்க மெமரைஸ் பண்ணிடணும். அப்ப இது ஒரிஜினல் ஆக்சிஸ். இந்த ஒரிஜினல் ஆக்சிஸ்ல ஃபார்முலா mr²/2. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ mr²/2 எழுதியாச்சு. இப்ப இதுவும் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா தான், இதுவும் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். m கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து k² கண்டுபிடிச்சா 1/r² வரும். இதுல இருந்து k கண்டுபிடிச்சா r/√1 வரும். இதான் இப்ப ஆன்சர். இந்த இடத்துல நீங்க தப்பான ஃபார்முலா எழுதுனா ஆன்சர் மாறும். அப்ப டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியானா நான் இப்ப கேட்கிறேன் உங்கள்கிட்ட, டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியா என்னப்பா அப்படின்ட்டு. நீங்க உடனே இந்த ஃபார்முலாவை சொல்லிடக்கூடாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியா என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும், ஆக்சிஸ் எங்க இருக்குன்னு. நான் ஆக்சிஸ் எங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆக்சிஸ்க்கான ஃபார்முலா சொல்லணும். இப்ப இந்த கொஸ்டின்ல ஆக்சிஸ் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது, சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகுது, டிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு இது ஃபார்முலா. இதே வேற ஆக்சிஸ் சொன்னாங்கன்னா அந்த ஆக்சிஸ்க்கான ஃபார்முலா எழுதணும். அந்த மாதிரி ஃபார்முலா எழுத தெரிஞ்சா ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம், இல்லைன்னா டெரைவ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் ஒரிஜினலுக்கு ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம போன கிளாஸ்ல எலாபரேட்டா பார்த்தோம். இன்னும் சில ப்ராப்ளம் பார்க்க போன கிளாஸ்ல என்ன நடந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ரீவைண்ட் ஆயிரும். இப்ப இதை எழுதிக்கங்க.
இதுல கிரண்னு ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தேன், இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். சுத்தமா புரியாது ஒன்னும். ட்ரை பண்ணி கவனிங்க. அடுத்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிய ஆரம்பிக்கும். அதுவரை இதை கவனிங்க. ஸோ பழைய வீடியோஸ் வேணா உங்களுக்கு அனுப்புறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கவனிக்கணும் ரொட்டேஷனல் மோஷன். அப்பதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா புரியும். எழுதிக்கங்க, எல்லாரும் எழுதிக்கங்கப்பா. எந்த ப்ராப்ளமும் லென்த்தி கிடையாதுப்பா இதுல. டெஃபினட்டா எல்லா ப்ராப்ளமும் சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். ரொம்ப ரேர் தான் லென்த்தியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு. ஆனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா பிக் பண்றதுல கன்ஃபியூஷன் வரும். அது வராம புத்திசாலித்தனமா அந்த ஃபார்முலாவை கரெக்டா ரெகனைஸ் பண்ணி என்ன பண்ணணும், எழுதணும். அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொதப்பிடக்கூடாது. போன கிளாஸ் அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ராங்கா ரீவைன் பண்ணுங்க. போன கிளாஸ்ல என்ன நடந்திருக்குங்கிறத ஸ்ட்ராங்கா ரீவைன் பண்ணுங்க. லீவ் போடாம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் கம்ப்ளீட்டா புரியும். இப்ப ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இதோட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு 3 ப்ராப்ளம் வெயிட் பண்ணுப்பா. 3 ப்ராப்ளத்துக்கு அப்புறம் நான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட சில ஸ்டோரியும் மீனிங்கும் உங்களுக்கு சொல்றேன். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஸ்டோரியும் மீனிங்கும் சொல்றேன். ஒரு 3 ப்ராப்ளம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபார்முலா வைஸ் தெரியும். ஹவு டு கால்குலேட்ங்கிறது தெரியும், மீனிங் தெரியாது. ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட மீனிங்கும் தெரியாது. அதை நாம கண்டுபிடிப்போம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கண்டுபிடிப்போம். 2-3 ப்ராப்ளத்துல நம்ம பாஸ்ட ரீவைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா, கன்ஃபியூஸ் ஆகுதா, போன கிளாஸோட டேலி ஆகுதா, கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டவுட் இருக்கு, அன்ஈஸியா இருக்குன்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம். அடுத்து எழுதுங்க. Find the moment of inertia of disk. Find the moment of inertia of disk of mass 3 kg and radius 50 centimeter, of mass 3 kg and radius 50 centimeter about the following axis. About the following axis. Number 1, axis passing through the center. Axis passing through the center and perpendicular to the plane of disk. Axis passing through the center and perpendicular to the plane of disk. Number 2, axis touching the edge. Axis touching the edge and perpendicular to the plane of disk. Axis touching the edge and perpendicular to the plane of disk. Number 3, axis passing through the center and lying on the plane of disk. Axis passing through the center and lying on the plane of disk.
முடிச்சாச்சா? இப்போ ஒரு டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 டிவிஷன்ல 3 டிஃபரெண்ட் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. டிஸ்கோட மாஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்ற ஆக்சிஸ் யார் அப்படின்னா ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் டிஸ்க். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு டிஸ்கை இமேஜின் பண்ணிக்கிறேன். இதான் டிஸ்க். அவங்க சொல்லியிருக்கிற ஆக்சிஸ் என்ன அப்படின்னா டிஸ்கோட சென்டர் வழியா பாஸ் ஆகுது, டிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப அவங்க சொல்லியிருக்கிறது இதுதான் ஒரிஜினல். எந்த ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் ஒரிஜினலுக்கான ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ண சொல்லிட்டேன். அப்போ ஒரிஜினல் ஆக்சிஸ் டிஸ்க் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஃபார்முலா இப்போ போன ப்ராப்ளத்துல கூட பார்த்தோம். என்ன ஃபார்முலா? mr²/2. அதை நான் எழுதி அதுல டேட்டாவை ஃபீட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் டிஸ்க். உங்க கையை டிஸ்க் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஆக்சிஸுக்கு சூட்டபிளா பேனாவை வச்சு பாருங்க. பார்த்தா அது ஒரிஜினல் ஆக்சிஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஒரிஜினல் ஆக்சிஸோட ஃபார்முலா இதான். இதை நான் டெரைவ் பண்ணி காமிக்கல, மேண்டேட்ரியும் கிடையாது, 200% மேண்டேட்ரி கிடையாது. ஒரு 2 ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் டெரைவ் பண்ணி காமிச்சேன். மிச்சதுக்கெல்லாம் ஒரிஜினலா மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதுல எம்ங்கிறது 3 kg, ரேடியஸ் 50 சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்துறதுக்கு ஒரு 10⁻², ஸ்கொயருங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்டு பை 2. சால்வ் பண்ணா எனக்கு 0.375 வருது. யூனிட் வந்து kg மீட்டர் ஸ்கொயர். ஒன்னு முடிஞ்சிருச்சு, ஒரு ஆக்சிஸ்க்கு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஆக்சிஸ் டச்சிங் தி எட்ஜ் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் டிஸ்க். டிஸ்கோட எட்ஜை டச் பண்ணணும், டிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இது கரெக்டா? டிஸ்கோட எட்ஜ் டச் பண்ணிருக்கு, டிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்ப இந்த ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரிஜினல் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. ஸோ ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் ஆக்சிஸ் சென்டர் வழியா டிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஃப்ளோ ஆகுது. இது வந்து என்ன அப்படின்னா அதுக்கு பேரலலா இருக்கிற ஒரு ஆக்சிஸ். அப்ப நீங்க எப்பயாவது இந்த ஆக்சிஸுக்கு பேரலலா ஒரு ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ஆக்சிஸுக்கு பேரலலா ஒரு ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். எது ஒரிஜினல் ஆக்சிஸோ அது மட்டும் தான் ஒரிஜினல், மிச்சது எல்லாமே டூப்ளிகேட். மிச்ச எல்லா டூப்ளிகேட் ஆக்சிஸுக்கும் ஒன்னு பேரலல் ஆக்சிஸ் தியரம் இல்ல பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இந்த 2 தியரம் தான் யூஸ் ஆகும். எப்ப பேரலல் ஆக்சிஸ் தியரம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த ஒரிஜினல் ஆக்சிஸ்க்கு பேரலலா புது ஆக்சிஸ் இருக்கணும். ஸோ பேரலல் ஆக்சிஸ் தியரமுக்கான ஃபார்முலா என்ன? ஐ நியூனா புது ஆக்சிஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா இஸ் ஈக்குவல் டு I old plus md². I oldங்கிறது யாரு? பழைய ஆக்சிஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா. இப்ப நம்ம டயகிராம்ல செக் பண்ணி பாக்குறப்ப பழைய ஆக்சிஸ் யாருன்னு தெரிஞ்சு ஒரிஜினலோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஃபார்முலா இதான், mr²/2 பிளஸ் இந்த m அப்படியே ரீடைன் பண்றேன். பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி இந்த டிங்கிறது யாருன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆக்சிஸ். பழைய ஆக்சிஸ்க்கும் புது ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். பழைய ஆக்சிஸ் யாருப்பா? இது. புது ஆக்சிஸ் யாருன்னா இது. அப்ப சென்டர்ல பழைய ஆக்சிஸ் இருக்கு, புது ஆக்சிஸ் எட்ஜ்ல இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா டிஸ்கோட ரேடியஸா இருக்கும். அதனாலதான் ஆர்னு போட்டிருக்கேன். அதனால டிக்கு பதில் ஆர். டிக்கு பதில் ஆர் போடுறப்ப d² பதில் r² வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 3mr²/2. 3 ரீடைன், மாசுக்கு பதில் 3 kg, ரேடியஸ் 50 சென்டிமீட்டர்னு இருக்கு, அதை ஃபீட் பண்ணியாச்சு. இங்க ஹோல் ஸ்கொயர் வரும்பா, மிஸ் பண்ணிருக்கேன். பை 2 சால்வ் பண்ண ஆன்சர் வந்து இது வந்து அவங்க சொல்லியிருக்கிறது படி யார் அப்படின்னா செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஆக்சிஸ் டச்சிங் தி எட்ஜ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் டிஸ்க். ரெண்டாவது முடிச்சாச்சு. ஒரிஜினல்ங்கிறது எப்பயும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகும், அந்த கன்சர்ன் ஸ்ட்ரக்சருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். மித்த எல்லா ஆக்சிஸும் டூப்ளிகேட் ஆக்சிஸ் தான். ஆக்சிஸ் இல்லாம ரொட்டேஷனல் மோஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. டூப்ளிகேட் ஆக்சிஸ்க்கு நீங்க எய்தர் பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஆர் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத தான் போன கிளாஸ்ல நாம 4 ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப பொறுமையா டெரைவ் பண்ணி படிச்சிருக்கோம். இனிமேல் நாம டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினட்டா ஃபைனல் ஃபார்முலா வச்சு ஆன்சர் எடுத்துடலாம்.
மொத்தம் ஒரு 7-8 ஸ்ட்ரக்சருக்கு எல்லா ஆக்சிஸுக்கான ஃபைனல் ஃபார்முலாவையும் மைண்ட்ல வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். ஈஸியா என்ன ஆயிடுவேன்னா மறந்துடுவேன். அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா ப்ராப்ளத்திலையும் டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஒரிஜினலுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டூப்ளிகேட் எல்லாமே டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அவங்க அடுத்து சொல்லியிருக்கிற 3வது ஆக்சிஸ் என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் லையிங் ஆன் தி பிளேன் ஆஃப் டிஸ்க். சென்டர் வழியா பாஸ் ஆகணும், டிஸ்க் மேல படுத்திருக்கணும். அப்ப அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சென்டர் இங்க இருக்கு, அது வழியா பாஸ் ஆகணும், டிஸ்க் மேல படுத்திருக்கணும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நான் வச்சிருக்கிற இந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா டயாமீட்டர் மாதிரி இருக்கு. ஆக்சிஸ் பாசிங் வயா சென்டர் அண்ட் லையிங் ஆன் தி டிஸ்க்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் வயா டயாமீட்டர். ஆக்சிஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாம். இப்ப இதுக்கு ஆன்சர் எடுக்கணும். என்னோட ஒரிஜினல் இதான். ஒரிஜினல் ஆக்சிஸுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. கரெக்டா? ஒரிஜினல் இது, அதுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஒரிஜினலுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா, டூப்ளிகேட் வந்து ஒரிஜினலுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் பயன்படுத்திக்கலாம். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் படி லெஃப்ட் சைடுல I சஃபிக்ஸ் x, ரைட் சைடுல I சஃபிக்ஸ் y பிளஸ் I சஃபிக்ஸ் z. நீங்க இங்க y போட்டுட்டு இங்க xz னு கூட போடலாம், இங்க z போட்டுட்டு இங்க xy னு கூட போடலாம். பாட்டம்ல என்ன சிம்பல் எழுதுறோங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. லெஃப்ட்ல ஒரு I இருக்கணும், ரைட்ல 2 I இருக்கணும். லெஃப்ட்ல இருக்கிற ஐங்கிறது ஒரிஜினல் ஆக்சிஸ். அது நீ எக்ஸ் ஒய் எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லெஃப்ட்ல இருக்கிறது ஒரிஜினல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2. அப்ப லெஃப்ட்ல இருக்கிறது ஒரிஜினல் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். அப்ப இதை நான் எக்ஸ்னு ட்ரீட் பண்ணிருக்கேன். இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2. இது எக்ஸ்னா இந்த ஆக்சிஸ் ஒய். அப்ப இந்த ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா டயாமீட்டர் வழியா பாஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இது இசட் எப்படி இருக்குன்னா டயாமீட்டர் வழியா பாஸ் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிஸ் வயா சென்டர் லையிங் ஆன் தி டிஸ்க் வச்சுட்டேனா. இப்படி வச்சாலும் அவங்க சொன்ன டைட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இப்படி வச்சாலும் அவங்க சொன்ன டைட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒரிஜினலுக்கு அவங்க சொல்லியிருக்கிற ஆக்சிஸ் பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அதனால நான் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தியரம் படி லெஃப்ட் சைட்ல ஒரிஜினல் இருக்கணும், அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ரைட் சைட்ல ஒய்யும் இசட் இருக்கணும். இது ஒய், இது இசட். ஒய்யும் டயாமீட்டர் வழியா தான் பாஸ் ஆகுது, இசட்டும் டயாமீட்டர் வழியா தான் பாஸ் ஆகுது. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பார்க்க. அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல I சஃபிக்ஸ் டின்னு எழுதிடுறேன். அதாவது டயாமீட்டர் வழியா பாஸ் ஆகுதுங்கிறதுனால சஃபிக்ஸ்ல dd போட்டு எழுதியிருக்கேன். ஒய்யும் டயாமீட்டர் வழியா பாஸ் ஆகிற ஆக்சிஸா இருக்கு, இசட்டும் டயாமீட்டர் வழியா பாஸ் ஆகிற ஆக்சிஸா இருக்கு. அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் I சஃபிக்ஸ் d is equal to mr²/2. இதுல இருந்து I சஃபிக்ஸ் d is equal to mr²/4 வரும். m3 kg, ஆருக்கு பதில் 50 × 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் பை 4 தான் சால்வ் பண்ண ஆன்சர் வரும். அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே டிஸ்க்கு உங்களுக்கு நடத்தியிருக்கேன், அதை எடுக்கிறேன். டிஸ்க்கு ஒரிஜினலா மனப்பாடம் பண்ண சொல்லிட்டேன். பாருங்க, ஒரிஜினல் ஆக்சிஸுக்கு பேரலா இது இருந்ததுன்னா பேரல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் எடுத்திருப்பேன். இதுல பாருங்க டயாமீட்டர் வழியா பாஸ் ஆகுது, இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்திருப்பேன். இந்த பாக்ஸ் பண்ணிருக்கிற ஆன்சர், இந்த டைட்டிலுக்கு பாக்ஸ் பண்ணிருக்கிற ஆன்சர், போன டைட்டில்ல பாக்ஸ் பண்ணிருக்கிற ஆன்சர், ஒரிஜினலுக்கு பாக்ஸ் பண்ணிருக்கிற ஆன்சர், இது எல்லாமே உனக்கு மெமரியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ப்ராப்ளம் 37 எவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் எடுக்க முடியுதோ எடுத்துடலாம். ஒரிஜினல், அப்புறம் 3mr²/2, இது ரெண்டாவது மூமெண்ட், ரெண்டாவது அந்த இந்த ஆக்சிஸ்க்கு இது ஆன்சர், அப்புறம் இன்னொரு ஆக்சிஸ்க்கு இது ஆன்சர். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூ நோ திஸ் அப்படின்னா நீ ஸ்ட்ரைட்டா ஃபிட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். சப்போஸ் யூ நோ திஸ் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஃபிட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். அப்படி தெரியலனா தான் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். பட் ஒரிஜினலுங்கிறது உனக்கு நான் நிறைய ப்ராப்ளத்துல யூஸ் பண்ற மாதிரி வரும், அதனால நீ மெமரியில ஏத்திடலாம். இந்த டூப்ளிகேட்லாம் உனக்கு என்ன ஆயிரும்னா சில நேரங்கள்ல கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடும். அதனால எல்லாருமே எழுதியிருக்கிற மாதிரி, புக்ல எழுதியிருக்கிற மாதிரி, மித்த டீச்சர் சொல்லி தர மாதிரி நான் ஆல்வேஸ் அந்த ஃபைனல் ஃபார்முலா வச்சு ஆன்சர் எடுக்காம ப்ரொசீட் பண்ணி தான் எடுக்க போறேன். எழுதிக்கங்க, டவுட் இருந்தா கேட்கலாம். சென்டிமீட்டர்ல இருந்தது மீட்டரா மாத்திருக்கேன் ஜேவில். ரேடியஸ் வந்து சென்டிமீட்டர்ல இருந்தது மீட்டரா மாத்திருக்கேன்.
டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த சண்டே ரொட்டேஷனல் மோஷன்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். நாம சாட்டர்டே வரையும் எத்தனை ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றோமோ அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 15 ப்ராப்ளம் டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நாம பார்க்க போற ப்ராப்ளம்ஸ், ரோலிங் மோஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கம்ஃபர்டபுளா மாறும். இதெல்லாம் கம்ஃபர்டபுளா மாறும். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆக்சிஸோட ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் ஆக்சிஸ்க்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப சொன்ன மாதிரி parallel axis தியரம், perpendicular axis தியரம் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுங்க. parallel perpendicular axis தியரம் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுங்க. முடிச்சாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த ப்ராப்ளம் போலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? போன டியூஸ்டே நம்மளுக்கு கேன்சல் ஆயிருச்சு. என்னோட ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து இறந்துட்டாங்க. அதனால எதுவும் பண்ண முடியல. ஆக்சுவலா இதை நம்ம டியூஸ்டே பார்த்துருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் பொறுமையா தான் நடத்துறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல, அன்ஈஸியா இருக்குன்னா கேளுங்க. ஸோ இன்னைக்கு நைட் நம்மளுக்கு வெப்சைட் டெமோ காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வெப்சைட் நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபுல் ரொட்டேஷனல் மோஷனோட வீடியோஸும் அதில் போடுறேன். எப்போ எது டவுட்டாக இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தான். ஏன்னா இதோட டஃப்பாக ஒரு லெசன் 11th ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு கிடையாது. ஸோ மித்ததெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இதை படிச்சிட்டோம், இது வந்து தெரிஞ்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ண வேண்டிய நெசசிட்டி இதுக்கு அடுத்தடுத்து வர சாப்டர்ஸ்ல வராது. பொதுவாகவே 12th பசங்களும் இதான் சொல்லுவாங்க, ரொட்டேஷனல் மோஷன் ஒண்ணுமே புரியலம்பாங்க. அதை படிக்கிற விதத்துல ஆர்டரா ப்ராப்பரா படிக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? முடிச்சாச்சா? முடிச்சாச்சா? பா கம்ப்ளீட்டடாப்பா. சரி எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. Find the moment of inertia about the geometric center of the given structure made up of find the moment of inertia about the geometric center of the given structure made up of one thin rod connecting to similar solid spheres as shown in the figure. One thin rod connecting to similar solid sphere as shown in the figure.
இந்த டயக்ராம் போட்டுக்கோங்கப்பா. ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது தின் ராடு, இதோட மாஸ் 3 kg, ஸ்பியரோட மாஸ் 5 kg. கொஸ்டின்ல அவங்க சொல்லியிருக்கிற டேட்டா படி, இன்ஃபர்மேஷன் படி ரெண்டு ஸ்பியரும் சிமிலர். அப்ப இது 5 kgனா இது 5 kg, இது 10 சென்டிமீட்டர் ரேடியஸ்னா இதுவும் 10 சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர், சி ஒழுங்கா தெரியாது, கரெக்டா எழுதிக்கோங்க. டயக்ராம் போட்டாச்சா? இது டம்பல் மாதிரிப்பா, நம்ம ஜிம்ல யூஸ் பண்ற டம்பல் மாதிரி. ஆக்சிஸ் இங்க இருக்கு, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நாம கால்குலேட் பண்ணுவோம். டயக்ராம் போட்டீங்களா? டயக்ராம் போட்டாச்சா? அப்படியே எல்லாரும் கவனிங்க. ஸோ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒரு தின் ராட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஸ்பியர் இருக்கு, இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்பியர் இருக்கு, ஆக்சிஸ் இங்க இருக்கு. இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். நான் மூணா பிரிச்சுக்கலாம். எப்படி? தின் ராடுக்கு தனியா கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஸ்பியருக்கு தனியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்பியரும் இந்த பக்கம் இருக்கிற ஸ்பியரும் சிமிலர் ஸ்பியருங்கிறதுனால இந்த ஸ்பியருக்கு நாம கண்டுபிடிச்ச ஆன்சரை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரே டயக்ராம்ல மோர் தென் 1 or 2 ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு அப்படின்னா, 2 or 3 ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு அப்படின்னா தனித்தனியா கண்டுபிடிச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதான் பிளான். அப்படி பாக்குறப்ப இது ராடு, இந்த தின் ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஸ் எங்க இருக்குன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்கன்னா இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க கொஸ்டின்ல சொல்லியிருக்கிற இந்த ஆக்சிஸ் எது வழியா பாஸ் ஆகுதுன்னா ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகுது. அதே நேரத்துல ராடுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகுது, ராடுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா இது ஒரிஜினல் ஆக்சிஸ். ராடுக்கு ஒரிஜினல் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இதை நாம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிருக்கோம். ஈவன் தோ டெரைவ் பண்ணிருந்தாலும் ஃபைனல் ரிசல்ட்டை மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபைனல் ரிசல்ட் mL²/12. அதை நான் எழுதுறேன். ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க எடுத்துக்கங்க. மொதல் ஸ்ட்ரக்சர் ராடு. கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இங்க இருக்கு, இந்த பக்கம் 40 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 40 சென்டிமீட்டர்னு இருக்கு. அப்படின்னா ஆக்சிஸ் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ராட் வழியா தான் பாஸ் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ராட் வழியா தான் பாஸ் ஆகுது. ராடுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடுக்கு என்ன ஃபார்முலானா mL²/12. இதை நாம டெரைவ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் ஒரிஜினல் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாது, ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் ஃபார்முலா தெரியல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மித்ததெல்லாம் ஒரிஜினல் தெரிஞ்சுன்னா போதும். டூப்ளிகேட்லாம் நம்ம எய்தர் பேரலல் ஆர் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் தெரியலன்னா ஒரிஜினலை டெரைவ் பண்ணலாம். அது தேவையில்லாத தலைவலி அது. அதனால ஒரிஜினலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராடோட மாஸ் 3 kg. ராடோட ஃபுல் லென்த் பாருங்க 80 சென்டிமீட்டரா இருக்கு. அதை மீட்டரா மாத்துறதுக்கு ஒரு 10⁻², ஸ்கொயருக்கு பதில் ஸ்கொயர் 12 ரீடைன் பண்றேன். சால்வ் பண்ணா 0.16 kg/m² வருது. ஒண்ணு முடிச்சாச்சுப்பா. யாருக்கு? தின் ராடுக்கு முடிச்சாச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்பியர் இருக்கு, இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்பியர் இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்பியருக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இதான் ஸ்பியர். கொஞ்சம் கவனமா யோசிச்சு பண்ணணும். தின் ராடு இந்த பக்கம் இருக்கு, ஸ்பியர் இந்த பக்கம் இருக்கு. ஓகே தானே? இவங்க சொல்லியிருக்கிற ஆக்சிஸ் இங்க இருக்கு. ஸ்பியரை பொறுத்த வரையும் இதுதான் ஒரிஜினல் ஆக்சிஸ். ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு ஓட்டை போட்டு வச்சிருங்க, அதை எடுத்துக்கிறேன். ஓகே. ஸ்பியரை பொறுத்த வரையும் இதான் ஒரிஜினல் ஆக்சிஸ். கரெக்ட் தானே? இது வழியா, அதாவது ஒரு ஓட்டை போட்டு உள்ள இறக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதான் ஒரிஜினல் ஆக்சிஸ். கரெக்டா? ஸ்பியருக்கு இந்த ஒரிஜினல் ஆக்சிஸ் ஃபார்முலா வந்து 2/5 mr². ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகணும், அதே நேரத்துல ஸ்பியருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். இது ஸ்பியரோட டயாமீட்டர் வழியா பாஸ் ஆகுற மாதிரி கூட இருக்கும். ஸ்பியர்னா
எர்த் மாதிரி தான். ஒரு ஒரிஜினல் ஆக்சிஸ் இமேஜின் பண்ணி பாருங்க. இதோட வேல்யூ 2/5 mr². ஆனா நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டின் படி ஆக்சிஸ் எங்க இருக்கு அப்படின்னா, என்னால எல்லாத்தையும் புடிச்சுக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணி புடிச்சுக்கிறேன். இந்த கொஸ்டின் படி எனக்கு ஆக்சிஸ் இங்க இருக்கு. இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப அவங்க கொஸ்டின் படி சொல்லி இருக்கிற அந்த ஆக்சிஸ் வந்து ஸ்பியரோட ஒரிஜினல் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. கொஸ்டின் படி சொல்லி இருக்கிற ஆக்சிஸ் இது. ஸ்பியரோட ஒரிஜினல் ஆக்சிஸ் ஃபார்முலா எனக்கு தெரியும். கொஸ்டின் படி சொல்லி இருக்கிற இந்த ஆக்சிஸ் ஸ்பியரோட ஒரிஜினல் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கிறதுனால நான் பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ண போறேன். பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி I new is equal to I old plus MD square. அதை எழுதுறேன். I new is equal to I old plus MD square. எழுதிட்டேன். I newங்கிறது என்ன அப்படின்னா, நாம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். நாம ஸ்பியருக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அதனால I ஸ்பியர்னு எழுதிட்டேன். I oldங்கிறது ஸ்பியரோட ஒரிஜினல் ஆக்சிஸ் ஆன்சர். அது 2/5 mr² பிளஸ் MD². M அப்படியே ரீடைன் பண்றேன். Dனா என்னன்னு யோசிக்கணும்ப்பா. நான் இந்த தியரமை பத்தி இப்ப போன ப்ராப்ளத்துல நடத்துறப்ப கூட சொல்லியிருந்தேன். Dனா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆக்சிஸ். அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆக்சிஸ் எவ்வளவு வரும்? கொஞ்சம் யோசிங்க. நாம கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்சிஸ் இங்க இருக்கு, ஸ்பியரோட ஒரிஜினல் ஆக்சிஸ் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணும். அதை நம்ம கொஸ்டின்ல என்ன பண்ணிடலாம்னா, கொஸ்டின் டயக்ராம் பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இந்த மிட் பாயிண்ட்ல தான் இந்த ஒரிஜினல் ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. அதுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணும். நான் வேணா ஒரு ரெட் லைன் போட்டு வேணா காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுப்பா வரும்? இது ஒரு 40, இது ஒரு 10 அப்படிங்கிறதுனால 50 சென்டிமீட்டர்னு வரும். அவசரத்துல இந்த டிஸ்டன்ஸை தப்பா போட்டுருவோம், இல்லைன்னா கால்குலேட்டே பண்ண தெரியாத மாதிரி ஆயிரும். அப்படிலாம் இருக்காதீங்க. ஒன்னு பேரலல் ஆக்சிஸ் தியரம் இல்ல பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இந்த ரெண்டு தியரம்ல ஒரு தியரம் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேரலல் ஆக்சிஸ் தியரம் நீங்க யூஸ் பண்றப்ப அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இதுல எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி ஸ்பியர். அது 5 kgன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதை இங்க ஃபீட் பண்றேன். ஃபீட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டேன். இது வந்து 1.27 kg/m² வருது. இப்ப இந்த ஸ்பியருக்கு என்ன ஆன்சரோ அதே தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்பியர் ஆன்சர், ராடோட ஆன்சர், இந்த ஸ்பியர் ஆன்சர், இதை மூணையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் கிடைச்சிரும். அப்ப அவங்க சொல்லியிருக்கிற ஸ்ட்ரக்சரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to முதல் ஸ்பியர் ராடு, ரெண்டாவது ஸ்பியருக்கு 1.27, 1.27, ராடுக்கு 0.16. சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இதுல இந்த இடத்துல கவனமா இருக்கணும்ப்பா. ஸோ நீங்க பாருங்களேன், இதுதான் ஸ்பியரோட ஒரிஜினல் ஆக்சிஸ். ஸ்பியரோட ஒரிஜினல் ஆக்சிஸுக்கு நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து 2/5 mr². பட் அவங்க சொல்லியிருக்கிற ராடு இப்படி இருக்கு. இந்த ராடுல அவங்க ஒரு ஆக்சிஸ் போட்டிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா இப்படி இருக்கு பாருங்க. அதனால வந்து அவங்க சொல்லி இருக்கிற ஆக்சிஸ்க்கு நாம ஆன்சர் எடுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்சிஸோட ஆன்சர் ஓகே தான், ஆனா அவங்க சொல்லி இருக்கிறதுக்கு எடுக்கணும். அவங்க சொல்லி இருக்கிற ஆக்சிஸ் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஆக்சிஸ் இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அப்ப பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். எழுதிக்கங்கப்பா. டவுட் இருந்தா கேளுங்க, நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். டவுட் இருந்தா கேளுங்க, இன்னொரு தடவை சொல்லித்தரேன்.
ஏதாவது டவுட் இருக்காப்பா? நீ பாரு இந்த டயக்ராம் பாரு. டி வேல்யூ கேக்குறான் ஜேவேலு. இங்க பாரு, இதுதான் ஒரிஜினல் ஆக்சிஸ், இது நாம கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்சிஸ். ஒரிஜினல் ஆக்சிஸுக்கும் நாம கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்சிஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் டி. அப்ப இது 40, இது ஒரு 10, அப்ப 15 வரும். அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். பேரல் ஆக்சிஸ் தியரம் படி இந்த டினா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆக்சிஸ். டூ ஆக்சிஸ்னா யாரு? ஒரிஜினல் கண்டுபிடிக்க வேண்டியது, அதாவது ஓல்டு நியூ. அதை யோசி. அது ஒரு சாதாரண ஜியாமெட்ரி ஒர்க் மாதிரி தானே. அதுல நம்ம திங்க் பண்ணணும். அதுல நான் திங்க் பண்ணக்கூடாதுன்னா சொல்ல வரல. அது என்ன, ரெண்டு ஆக்சிஸுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதானா? அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு எடுத்துடலாம். யோசிக்க யோசிக்க எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் சிங்கிள் ஸ்ட்ரக்சரோட நின்றோம். ரிங்கு, டிஸ்க், ஸ்பியர்னு இப்படியே நின்றோம். சில நேரத்துல மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்பைன் பண்ணுவாங்க. அப்படி மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்பைன் பண்றப்ப நாம அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே இந்த லெசன் மேல ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிடும். கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. இப்ப மூமெண்ட் ஆஃப் இனர்சியானா என்ன? அது மென்டலா என்ன சொல்ல வருது? மூமெண்ட் ஆஃப் இனர்சியா என்னதான் சொல்ல வருது? ரொட்டேஷனல் மோஷன்ல மூமெண்ட் ஆஃப் இனர்சியா நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்க போகுது? அதை பத்தி லைட்டா பாத்திரலாம். நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸோட ஃபார்முலா F is equal to ma. இதுல இருந்து m கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சாரி, இதுல இருந்து ஆக்சிலரேஷன் a கண்டுபிடிச்சோம் அப்படின்னா F by m னு வரும். நான் ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு மாஸ் ஒன்று வைக்கிறேன். இந்த மாஸுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இந்த மாஸ் மூவ் ஆக மாட்டேங்குது. டெண்டன்சி ஆஃப் மாஸ் டு ரெசிஸ்ட் தி மூவ்மெண்ட், டு ரெசிஸ்ட் தி ஆக்சிலரேஷன். ரெசிஸ்ட்னா தடைன்னு அர்த்தம். ஒரு மாஸ் ஃபோர்ஸை வாங்கிக்கிட்டு மூவ் ஆகாம டைட்டா சர்ஃபேஸ்லயே ரீடைன் ஆயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு எனர்ஜியா ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீ என்னைய தள்ளுறப்பா, நீ தள்ளுறப்ப நான் மூவ் ஆகணும், ஆனா நான் காலை டைட்டா எர்த் சர்ஃபேஸ்ல ஒட்டி வச்சுக்கிட்டு மூவ் ஆகாம பல்ல கடிச்சிட்டு அப்படியே நிக்கிறேன்னா எனக்கு எனர்ஜியா ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். எனர்ஜியா ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஏறக்குறைய மாஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். என் பின்னாடி ஒரு பீரோ இருக்கு பாத்தியா, அதை மூவ் பண்றது கஷ்டம். இந்த கையில ஒரு வளையல் வச்சிருக்கேன், அதை ஈஸியா மூவ் பண்ணலாம். அப்ப இதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா இது ஈஸியா மூவ் ஆகுது. அப்படின்னா இந்த மாஸ் என்ன பண்ணல, மூவ் ஆகாம இருக்கிறதுக்கான வழியை தேடல. இந்த மாஸ் என்ன பண்ணுது, மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுது. ஸோ எப்பெல்லாம் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஃபோர்ஸை வாங்கிக்கிட்டு அந்த மாஸ் மூவ் ஆகாம அதே இடத்துல ரீடைன் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுதோ அதை எனர்ஜியான்னு சொல்லலாம். டெண்டன்சி ஆஃப் மாஸ் டு ரெசிஸ்ட் இட் செல்ஃப். அதோட பொசிஷன் மாறக்கூடாது, அது ஆக்சிலரேட் ஆகக்கூடாது, அது எனர்ஜியான்னு சொல்லலாம். எனர்ஜியா ஜாஸ்தியா இருக்குன்னா மாஸ் ஜாஸ்தியா இருக்கணும். ஒரு 500 கிலோ
நீ ஃபோர்ஸை போடுற ஒண்ணு மூவே ஆகாது. 2 கிலோ ஃபோர்ஸ் போட்டா மூவ் ஆயிரும். இப்ப 2 கிலோ மாசுக்கு எனர்ஜியா கம்மியா இருக்கு, 500 கிலோ மாசுக்கு எனர்ஜியா ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எனர்ஜியாவும் மாசும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சோ அப்ப எனர்ஜியாங்கிறது யார் அப்படின்னா மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ற ஒரு டேர்ம். அந்த டேர்ம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸா இருக்கு இன் லீனியர் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன்ல இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு 10 பேப்பர் வச்சிருக்கேன். இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்றதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுப்பேன். நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால இது ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா அது டார்க். இப்ப வருவோம். ரொட்டேஷனல் மோஷன்ல ஃபோர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா டார்க் வந்துடும். சோ ஃபோர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டார்க். அப்ப இங்க இருக்கிற ஃபோர்ஸுக்கு பதில் டார்க். ஆக்சலரேஷனுக்கு பதில் ஆங்குலர் ஆக்சலரேஷன், சுத்துறப்போ உள்ள ஆக்சலரேஷன் வந்துடும். இந்த m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனர்சியா. அப்ப நாம டினாமினேட்டர்ல எழுத வேண்டிய டேர்ம் இனர்சியா. ரொட்டேஷனல் மோஷன்ல டினாமினேட்டர்ல நாம எழுதுற இனர்சியா தான் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா. ஒரு ஆப்ஜெக்ட நீ ரொட்டேட் பண்றதுக்கு டார்க்க ப்ரொடியூஸ் பண்ற, அந்த டார்க்க பயன்படுத்தி அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகாம அதே இடத்துல நிக்கணும். அதுதான் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா. அப்படி ஆப்ஜெக்ட் அதே இடத்துல நிக்குதுன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஜாஸ்தியா இருக்குன்னா ஆக்சலரேஷன் வராது. மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கம்மியா இருந்தாவோ இல்ல இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகாம அதே இடத்துல ரீடைன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனாவோ ஆக்சலரேஷன் பில்ட் ஆகும். இப்ப என்னையே நீங்க சுத்தன்னு முயற்சி பண்றீங்க. என்னைய சுத்தன்னா நீ இந்த ஷோல்டர்ல ஃபோர்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா நான் இப்படி திரும்புவேன். இல்ல என்னோட கையை நீ பின்னாடி நின்று இழுத்தா நான் இப்படி திரும்புவேன். நீ இழுத்தும் நான் திரும்பாம மூச்சை போட்டு நின்றுகிட்டு இருக்கேன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். நான் திரும்பிட்டேன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இனர்சியாவும் மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவும் ஒண்ணுதான். இனர்சியா சாதா மோஷன்ல, மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ரொட்டேஷனல் மோஷன்ல. டெண்டன்சிட்டி ஆஃப் மாஸ் டு ரீடைன் இட்செல்ஃப் இன் லீனியர் மோஷன்னா அது இனர்சியா. டெண்டன்சிட்டி ஆஃப் மாஸ் டு ரீடைன் இட்செல்ஃப் இன் ரொட்டேஷனல் மோஷன்னா அது மூமெண்ட் ஆஃப் இனர்சியா. வேற எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனர்சியா லீனியர் மோஷன்ல. மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜியானா, எனர்ஜியானா என்ன, அது என்ன பண்ணுதோ, எனர்ஜியா என்ன பண்ணுதோ அது அப்படியே பண்ற ஒரு டேர்ம் தான் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இன் ரொட்டேஷனல் மோஷன். நான் ஏற்கனவே என்ன பண்ணேன்னா எல்லா கான்செப்டையும் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிட்டு ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணேன். அந்த டேபிள்ல கூட நாம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா மாஸுக்கு ஈக்குவலண்டா மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா பார்த்திருப்போம். நான் திருப்பி இப்ப அந்த டேபிளுக்கு போறேன். ஒரு பக்கம் லீனியர் மோஷன் போட்டிருப்போம், ஒரு பக்கம் ரொட்டேஷனல் மோஷன் போட்டிருப்போம். சோ லீனியர் மோஷன்ல சில டேர்ம்ஸும் அதுக்கு ஈக்குவலண்டா என்ன டேர்ம்ஸ் ரொட்டேஷனல் மோஷன்ல வருது அப்படின்னு பார்த்திருப்போம். லீனியர் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மென்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷனுக்கு பதில் ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் ஆக்சலரேஷன். லீனியர் மோஷன்ல 3 ஈக்குவேஷன் மாதிரி ரொட்டேஷனல் மோஷன்ல 3 ஈக்குவேஷன். லீனியர் மோஷன்ல மாஸ், அதுக்கு பதில் ரொட்டேஷனல் மோஷன்ல மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. மாஸ்னாலும் எனர்ஜியானாலும் ஒண்ணுதான். நாம எந்த இடத்துலயும் எனர்ஜியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொஸ்டினும் எழுதுறது கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. அதனால மாஸ் மாஸ்னே எழுதிக்கிட்டு வரோம். மாஸ்னு எழுதிக்கிட்டு வரப்ப இந்த இடத்துல மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியானா உனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணும். மாஸ் என்ன பண்ணும், ஹெவியா இருந்ததுன்னா மூமெண்ட்டுக்கு அப்போஸா இருக்கும், லைட்டா இருந்ததுன்னா மூமெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்கும். மூமெண்ட்டுக்கு அப்போஸா இருக்கிற அந்த பிஹேவியரை தான் எனர்ஜியான்னு சொல்றோம். அதே மாதிரி ரொட்டேஷனல் மூமெண்ட்டுக்கு அப்போஸா இருக்கிற அந்த பிஹேவியர் தான் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியான்னு சொல்றோம். அப்ப மாஸ் டு பி ரீப்ளேஸ்ட் அஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இன் ரொட்டேஷனல் மோஷன். என்னைய சுத்தணும், நீ ஒரு ஃபேனை சுத்த வைக்கணும். இப்ப இங்க மேல ஒரு ஃபேன் தொங்கிக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா கம்மி. ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் ஃபேன் இருக்கு. அப்ப ஈஸியா என்ன ஆயிரும்னா சுத்திடும். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸுக்குலாம் மாஸ் கம்மியா இருக்கோ அதுக்கெல்லாம் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா கம்மியா இருக்கும். எதுக்கெல்லாம் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா கம்மியா இருக்கோ அதெல்லாம் ஈஸியா சுத்திடும். எதுக்கெல்லாம் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஜாஸ்தியா இருக்கோ அதெல்லாம் நீ டார்க் கொடுத்தாலும் சுத்தாது. அதுதான் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட சுத்த வைக்கிற முயற்சியில நீ ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்டுக்கு மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட தள்ளுற முயற்சியில நீ ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்டுக்கு மாஸ் ஆர் எனர்ஜியா ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். டெண்டன்சிட்டி டு ரெசிஸ்ட் இட்செல்ஃப், அந்த இடத்துலயே நிக்கிறதுக்கு முயற்சி பண்றது இன் லீனியர் மோஷன்ல எய்தர் மாஸ் ஆர் எனர்ஜியா, இன் ரொட்டேஷனல் மோஷன்ல அது மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. அவ்வளவுதான்ப்பா. இதுல மாஸ்னா மாஸ் எம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லீனியர் மோஷன்ல பிரச்சனையே இல்லை.
ஆனா மூமெண்ட் ஆஃப் இனர்சியானா அப்படி கிடையாது, பெரிய தலைவலி. என்ன தலைவலி? மூமெண்ட் ஆஃப் இனர்சியா சின்ன பார்ட்டிகளுக்கு இந்த ஃபார்முலா, ரிஜிட் பாடிக்கு இது அப்டேட் பண்ணா இது. அதே நேரத்துல ரிஜிட் பாடிக்கு ஒரு ரிஜிட் பாடிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ராடுக்கு ஒண்ணு, ரிங்குக்கு ஒண்ணுன்னு ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்கு. இப்ப திருப்பி நாம எக்ஸாம்பிளுக்கு ராடே எடுப்போமே. ராடுக்கு இங்க ஆக்சிஸ் போட்டா அப்ப மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவோட ஃபார்முலா ml²/12. இங்க ஆக்சிஸ் இருந்ததுன்னா அப்ப மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவோட ஃபார்முலா ml²/3. இப்ப இங்க ஆக்சிஸ் இருந்ததுன்னா இப்படி சுத்தும், இதே இங்க ஆக்சிஸ் இருந்ததுன்னா இப்படி சுத்தும். அப்ப இப்படி சுத்துறதுக்கு நீ கொடுக்கிற டார்க்கும், இப்படி ஆக்சிஸ் இருந்தா சுத்துறதுக்கு நீ கொடுக்கிற டார்க்கும் வேரி ஆகுமா இல்லையா? கரெக்ட் தானே? ஏன்னா ஆக்சிஸ் மாற மாற நாம போடுற எஃபோர்ட்னால இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நாம போடுற எஃபர்ட்னால இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகலைன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்துல நாம ரொம்ப மட்டமான எஃபோர்ட் போட்டாலும் ஆப்ஜெக்ட் என்ன ஆகாதுன்னா ரொட்டேட் ஆகாது. ஸோ அப்ப ஆக்சிஸ் மாற மாற எல்லாமே மாறும். ஆக்சிஸ் மாற மாற ரொட்டேஷனல் பிஹேவியரா மாறும். இப்ப இந்த பேனாவே பாருங்களேன், இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இப்படி ஆக்சிஸ் போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ரொட்டேஷனல் மோஷன் தான். பட் எல்லாத்துலயும் ஆக்சிஸ் மாறுது. நான் இப்படி ரொட்டேட் பண்றப்ப ஆக்சிஸ் இப்படி இருக்கு, இப்படி ரொட்டேட் பண்றப்ப ஆக்சிஸ் இப்படி இருக்கு, இப்படி ரொட்டேட் பண்றப்ப ஆக்சிஸ் இப்படி இருக்கு. ஸோ ஆக்சிஸ் மாற மாற ரொட்டேஷனல் மோஷனோட பிஹேவியர் மாறும். ரொட்டேஷனல் மோஷனோட பிஹேவியர் மாறுதுன்னா, ரொட்டேட் ஆகுற நேச்சர் மாறுதுன்னா அங்க மூமெண்ட் ஆஃப் இனர்சியா மாறி இருக்குன்னு அர்த்தம். அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவை தான் போன கிளாஸ்ல ரொம்ப டீடைல்டா தெளிவா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்சியாவை கால்குலேட் பண்றதையும் ப்ராப்ளத்துல பார்க்க போறோம். கால்குலேட் பண்ணிட்டு வர எக்ஸ்டென்ஷனையும் நாம ப்ராப்ளத்துல பார்க்க போறோம். அப்படிதான் இப்ப ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், எல்லாம் குட்டி குட்டியா இருந்தாலும் புரிஞ்சு படிக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரானா ஒரு 2 கிளாஸ் போட்டுக்கலாம், இல்ல படிப்போம். இப்ப நம்மளுக்கு இன்னும் அகாடமிக் இயரே ஓப்பன் ஆகல. சோ கிளியரா எல்லாத்தையும் படிச்சுட்டே போயிடலாம். அப்ப எந்த கன்ஃபியூசன் என்ன ஆகாதுன்னா வராது. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்படியே கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 38 வரையும் முடிச்சிருக்கோம். 39 எழுதுங்க. எடுத்துக்கிறேன்ப்பா, 39 எடுத்துக்கிறேன். 39 எழுது. 38 முடிச்சாச்சு, 39 எழுதுங்க. A thin metal ring of diameter 0.6 meter. A thin metal ring of diameter 0.6 meter and mass 1 kg starts from rest and rolls down on an inclined plane Its linear velocity on reaching the foot of the plane is 5 meters per second. Its linear velocity on reaching the foot of the plane is 5 meters per second. Calculate the moment of inertia of the ring. Calculate the moment of inertia of the ring. 2. The kinetic energy of rotation at that instant. The kinetic energy of rotation at that instant. ஒரு மெட்டல் ரிங் இருக்கு, ஒரு இன்க்ளைன் பிளேன்ல ரோல் ஆகுது, ரெஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, ரோல் ஆகி கீழே வரப்ப அதோட ஸ்பீட் 5 மீட்டர் per செகண்ட். இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கால்குலேட் பண்ணணும், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கால்குலேட் பண்ணணும், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். क्वेश्चन எழுதியாச்சா? கவனிங்க, இதான் இன்க்ளைன் பிளேன். ஒரு மெட்டல் ரிங் இங்க இருக்கு, நின்னுகிட்டு இருக்கு, விட்டா அப்படியே ரோல் ஆகி என்ன ஆகுதுன்னா கீழே வருது. இப்படி ரோல் ஆகுற ரிங்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்கணும்.
மொமெண்ட் ஆஃப் இனர்சியா நாம கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிஸ் வேணும். இந்த கொஸ்டின் படிச்சு பாக்குறப்ப ஆக்சிஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆக்சிஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆக்சிஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல அப்படின்னா அது ஒரிஜினல் ஆக்சிஸ்னு அர்த்தம். ரிங்கோட ஒரிஜினல் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஃபார்முலா mr². m 1 kg, டயாமீட்டர் 0.6, அப்ப ரேடியஸ் வந்து 0.3, which is 0.6/2 whole square. சால்வ் பண்ணா 0.09 வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இதுக்கு முன்னாடி இருந்த 3 ப்ராப்ளத்திலையும் ஆக்சிஸ் பத்தி தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஒன்னு ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க, இல்லைன்னா டயகிராம்ல சொல்றாங்க. இந்த ப்ராப்ளத்துல ஆக்சிஸ் பத்தி எதுவுமே சொல்லல. they did not open out anything about axis அப்படின்னா நீ ஒரிஜினல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறணும். ரெண்டாவது, கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன். ஆப்ஜெக்ட் ரோல் ஆகுது, அவங்க ரோலிங் கைனடிக் எனர்ஜி கேட்கல, ரொட்டேஷன் கைனடிக் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 I ω². இதை நாம டெரைவ் பண்ணிருக்கோம். டேபிள்ல கம்பேரிசன் மெத்தட்லயே எழுதியிருக்கோம். கம்பேரிசன் மெத்தட்ல ஈஸியா ரீவைண்ட் பண்ணிடலாம். யோசிச்சு பாருங்க. நார்மல் கைனடிக் எனர்ஜி ½ mv². எம்முக்கு பதில் I, விக்கு பதில் ஒமேகா. அவ்வளவுதான். நம்ம டெரைவ் பண்ணியும் படிச்சிருக்கோம். நீ டேபிள ரெஃபர் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதிரு. 1/2 I ரீடைன் பண்றேன். ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி இல்லைன்னா ஆங்குலர் ஸ்பீடு. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது சாதா ஸ்பீடு. சாதா ஸ்பீடுக்கும் ஆங்குலர் ஸ்பீடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் v = r⍵. இது நாம சர்க்குலர் மோஷன்லயே படிச்சாச்சு. அங்கேயே சொல்லியிருந்தேன், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. டேபிள்ல நம்ம இதை அடிஷனலா சைட்ல கீழே பாக்ஸ் போட்டு எழுதி வச்சிருக்கோம். அதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சா v/r² வந்துடும். இப்ப டேட்டாவை ஃபீட் பண்ணுங்க. 1/2 ரீடைன். I ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 0.09. v5 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. r வந்து 0.3 ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 0.3 ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது 0.09 வந்துடும். அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். 5² 25. 25/2 12.5 வந்துடும். எனர்ஜியோட யூனிட் ஜூல். அவங்க கேட்டிருக்கிறது இங்க என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன். இதே கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரோலிங் கேட்டாங்கன்னா நம்ம ரோலிங் மோஷன் படிச்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்க கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன்ங்கிறதுனால பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். ரொட்டேஷனல் மோஷன்ங்கிறது வேற, ரோலிங் மோஷன்ங்கிறது வேற. ரொட்டேஷனல் மோஷன்னா என்ன அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இப்படியே நின்ன இடத்துலயே நின்று சுத்திக்கிட்டே இருந்ததுன்னா அது ரொட்டேஷனல் மோஷன். ரோலிங் மோஷன்னா உருட்டி விடணும், அது ரோலிங் மோஷன். அப்ப என்ன ஆகும், சுத்திக்கிட்டேயும் போகும், லீனியராகவும் சம்திங் கவர் ஆகும், அது ரோலிங் மோஷன். சர்க்குலர் மோஷன்னா என்ன, ஒரு சர்க்கிள் பாத் போட்டு அதுல நாம சுத்தணும். ஒரு 2 வீலர்ல அப்படியே சர்க்கிள் பாத்துல ரவுண்ட் அடிக்கிறது சர்க்குலர் மோஷன். 2 வீலர்ல இருக்கிற வீல் ஃபாலோ பண்றது ரோலிங் மோஷன். 2 வீலர்ல அங்கங்க என்ன இருக்கும்னா ரிம் எல்லாம் இருக்கும். ரிம்மு, செயின், அந்த மாதிரிலாம் சில ஸ்ட்ரக்சர் இருக்கும். சில டீத் மாதிரி இருக்கிற சில ரிம் இருக்கும். அதெல்லாம் ரொட்டேஷனல் மோஷனா ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, ரொட்டேஷனா ரோலிங்கா, ரோலிங்ல ரொட்டேஷன் மட்டுமா, இல்ல ரோலிங்ல ரோலிங்கே அப்படின்னு சேர்த்து கேட்கறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிறணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை பிக் பண்ணி ஆன்சர் எழுதணும். எழுதிக்கங்க. இதுல இப்ப நீங்க இப்ப யார் யார் லாகின்ல இருக்கீங்களோ 11th ஸ்டூடெண்ட்ஸ், கேஎன்எம்எஸ் ஸ்டூடெண்ட் யார் யாருப்பா? கேஎன்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹர்மிதா ஸ்ரீ. ஓகே, இப்ப கேஎன்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வர்ஷினி, இப்ப எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்றதுனால அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. வர்ஷினி கேஎன்எம்எஸ், ஹர்மிதா ஸ்ரீ கேஎன்எம்எஸ், வேற யாருப்பா? கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. பிரவீன் குமார், அவந்திகா, ஜோஸ்னா, சிந்துஜா, கிரண். கிரண் வந்து நியூ ஸ்டூடெண்ட், வர்றீங்களா இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரியும். சரி, ஓகே. இப்ப இதுல வந்து இப்ப நம்மளோட டைமிங்லயே 6 to 7 வந்து ஏதோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது யார் யாருக்குப்பா?
6 to 7 ஸ்கூல் கிளாஸ் ஏதோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டெய்லி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது யார் யாருக்கு? ஜோஸ்னா. இப்ப இதை சாட் பண்ணுங்க எனக்கு. ஜோஸ்னாவுக்கு கிளாஸ் இருக்கு. வேற? ஜோஸ்னா மட்டும் எனக்கு சொல்லியிருக்காங்க. வேற யாருக்காவது அது இருக்கா? இப்ப டியூஷன் சொல்லலப்பா நானு. ஜெயவேல் குழப்பாத. இது KNMS பசங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எல்லா நாளும் ஈவினிங் 6 to 7 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 6 to 7:30 கிளாஸ்ல அப்ப நம்மளுக்கு கிளாஸ் ஆகும்ல, அது ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறேன். சோ அப்படி பாக்குறப்ப ஜோஸ்னா கேத்ரின் மட்டும் இதுல மாட்டுறாங்க, வேற யாரும் மாட்டல. நாம சப்போஸ் கிளாஸ 4:30 to 6ன்னு மாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல யாருக்காவது பிரச்சனை வருமா? நாம கிளாஸ சப்போஸ் 4:30 to 6ன்னு மாத்துறோம் அப்படின்னா அதுல யாருக்காவது பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும்னா ஜோஸ்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஜோஸ்னா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்மளுக்கு வந்து வெப்சைட் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் நடக்குதுன்னா இதோட வீடியோ போட்டுருவான்ல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜோஸ்னா நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும்தான் இது டிஃபிகல்ட்டா வருது. நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு நான் கால் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஸோ நம்ம இதே டைமிங்கை ஃபாலோ பண்ணுவோம். டைமிங் சேஞ்ச் பண்ணா திருப்பி நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும். இதே டைமிங் ஃபாலோ பண்ணுவோம். நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க, நான் சொல்றேம்மா. ஸோ அடுத்த ப்ராப்ளம் எழுதலாமா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே, எழுதுங்க. A solid cylinder of mass 200 kg. A solid cylinder of mass 200 kg rotates about its axis with angular speed 100 radian per second. 100 radian second inverse. இந்த இடத்துல ரேடியன் போட்டுக்கோங்க. ஆங்குலர் ஸ்பீட்னா ஒமேகா கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ரேடியன் RAD எழுத்தே வர மாட்டேங்குது. The radius of the cylinder is 0.25 meter. The radius of the cylinder is 0.25 meter. What is the kinetic energy associated with the rotation of the cylinder? What is the kinetic energy associated with the rotation of the cylinder? What is the magnitude of the angular momentum of the cylinder about its axis? What is the magnitude of the angular momentum of the cylinder about its axis? क्वेश्चन எழுதியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு சாலிட் சிலிண்டர் அதோட ஓன் ஆக்சிஸை யூஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷனும் ஆங்குலர் மூமெண்டமும் கேட்டிருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 I ஒமேகா ஸ்கொயர்டு. அப்ப எனக்கு I வேணும். சிலிண்டரோட I ஃபார்முலா mr²/2. சாலிட் சிலிண்டருக்கு I ஃபார்முலா mr²/2. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறணும். ஸோ எதெல்லாம் நீங்க பார்க்கணும், சிலதெல்லாம் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம், அதனால பிராக்டிஸ் இருக்கு. சிலதெல்லாம் நம்ம தொடவே இல்லை, பிராக்டிஸ் இருக்காது. ஸோ நான் எல்லாத்தையுமே சேர்த்து
ராடு, ரிங்கு, டிஸ்க், சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர் எல்லாத்தோட ஃபார்முலா எல்லா ஆக்சிஸுக்கும் ஒரு டேபிளா உங்களுக்கு இன்னைக்கு நான் 540 போல குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து அதை ஒட்டி வச்சுக்கோங்க, வீட்டுல எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க, இல்ல கிளாஸ் எங்க அட்டன் பண்றீங்களோ அதோட ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடும், mr²/2 அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை மக பண்ணிக்கலாம். இதெல்லாம் உட்காந்து நம்ம டெரைவ் பண்ணணுங்கிற நெசசிட்டி டெஃபினட்டா கிடையாது. இதுல மாஸ் 200 kg, ரேடியஸ் 0.25 by 2, இங்க 100ன்னு போட்டிருக்கேன், by 2. இதை சால்வ் பண்ணா என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு 6.25 ஆன்சர் வந்துடும். இது வந்து by 2. இது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சிருச்சுன்னா கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 I ω², 1/2 ரீடைன், I 6.25, ஒமேகாவுக்கு பதில் அவங்க 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 100² சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஆங்குலர் மூமெண்டமோட ஃபார்முலா L is equal to I ω. மறந்துருச்சுன்னா லீனியர் மூமெண்டம் ஃபார்முலா வச்சு மேப்பிங் டெக்னிக்ல எழுதிடலாம். லீனியர் மூமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸுக்கு பதில் I, வெலாசிட்டிக்கு பதில் ஒமேகா. I 6.25, ஒமேகா 100 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் என்னவா இருந்தாலும் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா தெரியலன்னா நீ எவ்வளவு ஸ்கில்டா இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. எழுதிக்கங்க. போன ப்ராப்ளமும் இந்த ப்ராப்ளமும் ஏறக்குறைய ஒண்ணுதான். அடிஷனலா நான் ஆங்குலர் மூமெண்டமும் உள்ள சேர்த்திருக்கேன். இந்த ப்ராப்ளத்துல நான் புதுசா என்ன பண்ணிருக்கேன்னா சிலிண்டரை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பியர் பார்த்தாச்சு, ராட் யூஸ் பண்ணிட்டோம், டிஸ்க், ரிங்கு, நாம எந்த ஸ்ட்ரக்சர்லாம் போன சாட்டர்டே கிளாஸ்ல டெரைவ் பண்ணி படிச்சோமோ அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் நாம தொடவே இல்லை. நான் ஒரு டேபிள் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன், அதை 540க்கு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. முடிச்சாச்சா? முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? இன்னும் ஒரு ப்ராப்ளம் பாத்துறலாம்ப்பா. ஒரு ப்ராப்ளம் பாத்துறலாம். எழுதிக்கங்க. அடுத்த क्वेश्चन எழுதுங்க. 41. Calculate the radius of gyration of a rod of mass 100 gram and length 100 centimeter. Calculate the radius of gyration of a rod of mass 100 gram and length 100 centimeter about an axis passing through its center of gravity and perpendicular to its length. About an axis passing through its center of gravity and perpendicular to its length. எழுதியாச்சா? இப்ப ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டுட்டாங்க. அப்ப அன்டவுட்டட்லி I is equal to mk² ஃபார்முலா நாம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ராடுன்னு சொல்லிட்டாங்க. ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா வேணும். ஆக்சிஸ் வந்து சென்டர் வழியா பாஸ் ஆகுது, ராடுக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்ற ஆக்சிஸ் இதான் ராடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்டர் வழியா பாஸ் ஆகுது, ராடுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த ஆக்சிஸோட ஃபார்முலா வந்து ml²/12. இதை நாம போன கிளாஸ்ல டெரைவ் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ்லயும் அந்த டம்பிள் மாதிரியான ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டூப்ளிகேட் தேவையில்ல, அதை நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஸ்பாட்லேயே தியரம் அப்ளை பண்ணி டெரைவ் பண்ணிடலாம். ஒரிஜினல் தெரிஞ்சிருக்கணும். அவங்க சொல்லியிருக்கிறது ரீட் பண்ணி பார்த்தா கிளியரா தெரியுது, ஒரிஜினல் தான் தெரியுது. ஸோ விச் இஸ் ml²/12. இதுவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான், இதுவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம்.
எம் கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து கே கண்டுபிடிச்சா L/√12 வருது. எல் வந்து 100 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100 சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திட்டா பை √12 போட்டா 1/√12 வரும். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ங்கிறது மீட்டர்ல வர ஒரு டேர்ம் தான். நீங்க பாருங்களேன், கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்லா இருக்கு. அப்ப டெஃபினட்டா இதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் தான். ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல. மொமெண்ட் ஆஃப் இனர்சியானா எப்படி மென்டலா ஃபீல் பண்றதுன்னு சொல்லிட்டேன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லல, சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்றேன். இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டே வரப்ப கரெக்டா ஏதாவது ஒரு கேப்ல சொல்றேன். ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிற டைட்டில் எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்க இருந்து இதுவரையும் நாம என்னென்ன பண்ணிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல சாட்டர்டேவோ பாருங்க. கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பாருங்க. சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி படிச்சிருப்போம். அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்திருப்போம். சென்டர் ஆஃப் மாஸ் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம், அப்புறம் டார்க் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் சில ரிலேஷன்ஷிப்பை டெரைவ் பண்ணிருப்போம். அங்கங்க ரிலேஷன்ஷிப் டெரைவ் பண்றப்ப சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டேபிள் உருவாக்கி இருப்போம். டேபிள் உருவாக்கிட்டு ஒரு 10-12 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு திருப்பி ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து அங்கங்க கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளமும் மிச்சதெல்லாம் சின்ன ப்ராப்ளமா எடுத்துட்டு போறேன். இதுல இன்னும் நாம நிறைய ப்ராப்ளம் பார்க்க வேண்டியது இருக்கு. சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சாப்டர்ல எங்கேயுமே நான் JEE 2019 டீச் பண்ணல. ஸோ JEE 2019 எல்லா லெசன் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ரோலிங் மோஷனையும் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நாம பார்ப்போம். நம்மளோட பிளான் படி JEE 2020 எப்ப பாக்குறோம், நம்ம ரெகுலர் கிளாஸ் எப்ப ஆரம்பிக்குதோ அப்ப ரிவைஸ் பண்றப்ப அதை பார்த்துக்கலாம். எல்லா சாப்டரும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ரிவைஸ் பண்றப்ப அதை பார்த்துக்கலாம். இது எழுதியாச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? சௌமியா, அன்னைக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க சென்டர் ஆஃப் மாஸ்ல. அன்னைக்கே நான் சொல்லணும், அதுக்கு அடுத்த கிளாஸ்லயே சொல்லணும் இருந்தேன், மறந்துட்டேன். இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி இந்த லாஜிக் ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த போட்ல போற ப்ராப்ளம் தான் அது. போட்ல வந்து இப்படி நடந்து போற ஒரு ப்ராப்ளம் தான். அப்படி போட்ல நாம நடந்து போறப்போ போட் பின்னாடி வர மாதிரி அந்த ப்ராப்ளம் பார்த்தோம். சௌமியா கவனிச்சே வாங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். அது வந்து ஆக்டிவிட்டி சேஞ்ச். அதனால நீங்க கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த லாஜிக் அப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதனால நீங்க நான் அந்த ப்ராப்ளம் சென்டர் ஆஃப் மாஸ் லாஜிக்ல டீச் பண்ண மாதிரி நீங்க பார்க்காம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அதை அப்ளை பண்ணி பாருங்க, அதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் லாஜிக் ட்ரிகர் ஆகல அப்படின்னா இது ஆக்டிவிட்டி சேஞ்ச். ஆக்டிவிட்டி சேஞ்ச்னா மொமெண்டம் கன்சர்வ்டு, லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் லாஜிக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுலயும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்ப வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்படின்னா நம்ம இப்ப அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்ப கொஞ்சம் சில பேர் அடிக்கடி ஆப்சென்ட் ஆகுற, அப்படி ஆகாத கொஞ்சம் ரெகுலரா கிளாஸை ஃபாலோ பண்ணு, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த லெசனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். வர்ற சாட்டர்டே நாம டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் பேஸா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வர சண்டே டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் பேஸா வச்சுக்கிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ சண்டே படிக்காம இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிரு. சாட்டர்டே பிக்சரை இன்னும் கிளாரிட்டியோட மெயின்டைன் பண்ணிட்டு கிளாஸ் லாகின் பண்ணிக்கோ. ஸோ ராஜா சார், சார் யாரோ டவுட்? மதுமிதா, இதுல ஒர்க் ஷீட் என்ன இருக்கு? நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, எந்த சாப்டர்லாம் நான் முடிச்சிருக்கேனோ அந்த சாப்டருக்கு உங்களுக்கு என்ன புக்கு பிடிக்குதோ அந்த புக்ல இருந்து ப்ராப்ளம் எடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ற ப்ராப்ளத்துல உங்களுக்கு எது வரலையோ அதை நீங்க என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கொடுத்துருவேன். நீங்க இப்ப SL அரோரா வந்து வாங்கிக்கலாம். SL அரோரா புக் கேட்டிருந்தீங்களா மதுமிதா? நீங்க வந்து வாங்கிக்கலாம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் வாங்க. நாளைக்குன்னு இல்லை, என்னைக்கு வந்தாலும் ஆஃப்டர்நூன் டைம்ல வந்துருங்க. 1 o'clock மேல வந்துருங்க. ஏன்னா மார்னிங்லாம் ஸ்கூல் கிளாஸ், நீட் ரிப்பீட் கிளாஸ்லாம் இருக்கு. ஈவினிங்லாம் டியூஷன் இருக்கு. அதனால ஆஃப்டர்நூன்ல வந்தீங்கன்னா நோட்ஸ் தான் எடுத்துட்டு இருப்பேன். ஸோ அந்த நேரத்துல வந்துருங்க. மதுமிதா ஓகேவா? ஓகே, டன். யாரோ 40 கொஸ்டின் டிஸ்பிளே பண்ண சொல்லிருந்தீங்க. எந்த கொஸ்டின் பா டிஸ்பிளே பண்ணணும்? யாரோ ஏதோ டிஸ்பிளே பண்ண சொல்லிருந்தீங்க. என்ன டிஸ்பிளே? ஆன்சர் 40யோட ஆன்சரா? ஓகே வெயிட். 40யோட ஆன்சர் தான்.
எழுதிக்கங்க. முடிச்சாச்சுன்னா சாட் பண்ணுங்கப்பா. முடிச்சிங்களா? முடிச்சா ஓகேப்பா. சார் ராஜா சார் க்ளோஸ் பண்ணிடலாம் சார். நான் பண்ணிக்கிறேங்க சார்.